ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு குதிரைவாலி அரிசியில வெண்பொங்கல் செய்ய போறோம். சிறுதானியம் சாப்பிடாதவங்களா உடனே இது நமக்கான வீடியோ இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு நார்மல் பச்சரிசி பொங்கலுக்கு சொல்லி கொடுத்த டிப்ஸை தான் நான் இன்னைக்கு சிறுதானிய பொங்கலுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க சிறுதானியம் அல்லது நார்மல் பச்சரிசி எதுல வெண்பொங்கல் செஞ்சாலும் நான் சொல்ற இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுல 2-3 டிப்ஸ் இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். குதிரைவாலி பொங்கல் செய்யறதுக்கு குதிரைவாலி அரிசியும் பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு. இந்த கப் பார்த்தீங்கன்னா 1/3 கப், அதாவது 75 கிராம். 75 கிராம் ஃபர்ஸ்ட் நம்ம குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். இந்த அரிசி எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவு பாசிப்பருப்பும் எடுத்துக்கலாம். அரிசி எடுக்கிற அதே அளவு பாசிப்பருப்பும் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இதுதான் வந்து என்னோட சிஸ்டர் இன் லா எனக்கு சொல்லிக் குடுத்த டிப்ஸு. என்னோட ஹஸ்பண்ட் ஸ்ரீஹரி பார்த்தீங்கன்னா, நான் எப்போ வெண்பொங்கல் செஞ்சாலும், எங்க அக்கா செய்ற பொங்கல் மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. உடனே நான் அக்காவுக்கு கால் பண்ணி, உங்க பொங்கல்ல அப்படி என்னதான் சீக்ரெட்ன்னு கேட்டேன். சீக்ரெட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அரிசி சேர்த்துற அதே அளவு பருப்பு சேர்த்தும்போது பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும்னு சொன்னாங்க. நானும் அத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இப்பல்லாம் நான் செய்யற பொங்கலும் நல்லா இருக்குன்னு என்னோட ஹஸ்பண்ட் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப எடுத்து வச்சிருக்க அந்த அரிசியும் பருப்பையும் நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அரிசியும் பருப்பும் நல்லா கழுவி எடுத்துட்டோம். அடுத்து நம்ம தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம். இந்த கப்ல 1 கப்பு அரிசி, 1 கப்பு பருப்பு எடுத்திருக்கோம். டோட்டலா 2 கப்பு. 1:3ங்கிற ரேஷியோல தண்ணி எடுத்துக்கணும். 2 கப்புக்கு 6 கப்பு தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 30 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அரிசியும் பருப்பும் 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டோம். இப்போ இத ஒரு குக்கர்ல ஊற வச்ச தண்ணியோட சேர்த்துக்கலாம். அடுத்து பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பொங்கலை இன்னும் டேஸ்டி ஆக்குறதுக்கு அடுத்து இன்னொரு டிப்ஸ் சொல்லப் போறேன். இந்த கப்ல தான் நான் அரிசி எடுத்தோம். அதே கப்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 கப்பு காய்ச்சின பால ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எங்க அம்மாவோட ஃப்ரெண்ட் தமிழ்ச்செல்வி அக்கா எனக்கு சொல்லிக் குடுத்த டிப்ஸு. அம்மாவோட ஃப்ரெண்டுன்னா ஆண்டி தானே அக்கான்னு சொல்றாங்க. கோயம்புத்தூர்ல எல்லாம் 80s 90s கிட்ஸ் எல்லாம் ஆண்டி அங்கிள் கூப்பிட மாட்டாங்க, அக்கா அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. இப்ப அதுக்கப்புறம் வந்த 2K கிட்ஸ் தான் அங்கிள் ஆண்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்மளுக்கு அதுவா முக்கியம், பொங்கல் எப்படி செய்றாங்கன்னு பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி அக்காவும் அவங்க பொண்ணு பனிமலரும் சிறுதானிய உணவகம் சென்னையில நடத்திட்டு இருந்தாங்க. சிறுதானிய பொங்கல்னா குதிரைவாலி அரிசியில செய், அதுவும் பால் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு அவங்க சொன்னாங்க. சிறுதானிய உணவகம் வச்சிருந்தவங்க டிப்ஸ் சொன்னா அது கரெக்டா தானே இருக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களோட குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்க விசில் கவுண்டிங் வச்சுக்கோங்க. இப்ப 3 விசில் வந்து கேஸும் ரிலீஸ் ஆயிடுச்சு. பொங்கல் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். வாவ்! சூப்பரா நல்லா வெந்து வந்திருக்கு பொங்கல் எல்லாம். அடுத்து நம்ம இத தாளிச்சுக்கலாம். பொங்கலுக்கு தாளிச்சு கொட்டுறதுக்கு தாளிப்பு கரண்டியில 1 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். நெய் உருகி வந்ததுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச முந்திரி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முந்திரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல தனியா எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே கரண்டியில மறுபடியும் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திக்கலாம். நெய் எந்த அளவு சேர்த்துறோமோ அந்த அளவு பொங்கல் டேஸ்டா இருக்கும். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவு மிளகு வந்து இடிச்சு எடுத்திருக்கேன். மிளக முழுசா போடும்போது எடுத்து வச்சிடுறாங்க. அதே இந்த மாதிரி இடிச்சு சேர்த்தோம்னா பொங்கல்ல மிக்ஸ் ஆயிரும். அதனால எடுத்து வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. இது கூட 1 டீஸ்பூன் அளவு சீரகம் லைட்டா இடிச்சு எடுத்திருக்கேன். சீரகத்தை முழுசா சேர்த்துறத விட லைட்டா இடிச்சு சேர்க்கும்போது வாசனை நல்லா இருக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்துட்டு இதை எல்லாத்தையும் நெய்ல சேர்த்திக்கலாம். இது கூடவே சின்ன துண்டு இஞ்சி 1 துருவி எடுத்துக்கலாம்.
எல்லாத்தையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டு, தாளிச்சு வச்சிருக்க பொங்கல்ல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலா ஃப்ரை பண்ணி வச்சிருக்க முந்திரியும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பொங்கல் செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. வெண்பொங்கலுக்கு பெஸ்ட் காம்பினேஷனே சாம்பாரும் தேங்காய் சட்னியும் தான். இன்னைக்கு நான் கோவை அன்னபூர்ணா ஸ்பெஷல் சாம்பார் செஞ்சிருக்கேன். இந்த சாம்பார் ரெசிபி நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் மேலே கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்தியா சாப்பிடுங்க, வெல்த்தியா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை எல்லாம் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.